எப்படி இருக்க ஜெயா? நல்லா இருக்கேன்டி. ஓ மை காட், நீ ரொம்ப அழைச்சு போயிட்டடி. வா. என்னடி திடீர் சர்ப்ரைஸ்? ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? டிசி வாங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த போன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நேர்ல வந்திருக்கேன். என்னடி படிப்பை பாதியில நிறுத்த போறியா என்ன? இல்லடி, எங்க பக்கத்து ஊர்லயே படிக்கலான்னு. ஏண்டி இந்த திடீர் முடிவு? அப்பாவுக்கு பயந்து எங்க அம்மா என்ன ஹாஸ்டல்ல படிக்க வச்சாங்க. இப்பதான் அவரு உயிரோட இல்லல்ல. அது மட்டும் இல்லாம அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்டி. நாம பிரிஞ்சு போயிடுவோன்னு எப்பவுமே நினைச்சு பார்க்கல. ஏண்டி பிரிஞ்சு போக போறோம்? சேர்ந்து படிக்க போறதில்ல, அவ்வளவுதானே. இவ ஊர் என்ன அவ்வளவு தூரமா? நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். ஹாஸ்டல் காலி பண்ணிட்டியா நீனு? இல்ல, டிசி வர்றதுக்கு 1 or 2 days ஆகுமா. அது வரைக்கும் அங்க இருக்கலான்னு. ஹாஸ்டல்ல வேணா ஒன்னும் வேணாம், நீ என் கூடவே எங்க வீட்லயே இருக்க போற. ஆமா, மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. அதுவும் கரெக்ட் தான்டி. நீலு, இவளை கல்யாணம் பண்ணி வைக்க உங்க வீட்ல முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியா? ஹேய், கங்க்ராட்ஸ் டி. கொஞ்ச நேரம் கூட உளறல. விடுங்க பூஜா, பரவாயில்லடி. எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே பண்ணிக்க விருப்பம் இல்லடி. அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சரி, எல்லாம் பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம். ஏய் பூஜா, உங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி நைட் இங்கே தங்குறேன்னு சொல்லிடு. ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் என் பேச்ச கேட்டீங்கன்னா நான் இங்க இருக்கேன். ஷியோர். என்ன அது சொல்லு. ப்ராமிஸ் பண்ணுங்க. அதுல என்னடி சந்தேகம்? ப்ராமிஸ்லாம் எதுக்கு? ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் சொன்னதை செய்யறேன்னு. ஏன், என்னன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன், முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க. அவ்வளோ சீக்ரெட்டா என்ன? நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை நீங்க மறுக்கலாம். சரிடி, ப்ராமிஸ். டன். சொல்லு. இங்க பாருங்க, வாக்கு கொடுத்துருக்கீங்க, அப்புறம் மீறக்கூடாது. அப்பா, சஸ்பென்ஸ் வைக்காதடி. என்னன்னு சீக்கிரம் சொல்லு. நம்ம 3 பேரும் நாளைக்கு சிவன் மலைக்கு போய் அந்த சன்னியாசி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரலாம். ஏண்டி யூஸ்லெஸ்ஸா பேசிட்டு இருக்க? இப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் முதல்ல சொல்லல. ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. உனக்கு ஏண்டி இவ்வளவு பிடிவாதம்? அன்னைக்கு அந்த சன்னியாசிக்கு கோவத்தை வர வச்சிட்டோம். என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத அளவுக்கு திருப்பங்கள் நடந்துச்சு. அப்பா இறந்து போனது, அந்த ரங்கம்மா எங்களை படுத்தின அவமானம். சேச்சா, இந்த மாதிரி நிலைமை எதிரிங்களுக்கு கூட வரக்கூடாது. எங்க சொத்துல 75% அவளே எடுத்துட்டு போயிட்டா. இதெல்லாம் அந்த சன்னியாசி சபிச்சதுனாலதான் வந்தது. நமக்கு சாபம் கொடுக்குற சக்தி அந்த சன்னியாசிக்கு இருந்தா சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த கோவில்ல ஏன் இருக்கணும்? சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறவனு நீ எப்படி சொல்லலாம்? உண்மையிலேயே அவருக்கு பவர் இருக்கலாம். அந்த சன்னியாசிக்கு பவர் இருக்குன்னா நான் நிச்சயம் நம்ப மாட்டேன். சாபம் கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, அவர் சபிச்சதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அதெல்லாம் ஃப்ளூக்ல நடந்திருக்கலாம்ல, இல்லனா அவருக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கலாம். ஆர்கியூமெண்ட் பண்ணாத ஜெயா. நான் போகணும்னு நினைச்சது எனக்காக மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்காகவும் தான். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, வரீங்களா இல்லையா? எங்களுக்காகலாம் ஒண்ணு நீ போ தேவையில்லடி. ஆமா, தேவையில்ல. ப்ளீஸ், எனக்காகவாவது வாங்கடி. என்னோட நிம்மதிக்காக வாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல, அதுக்காகவாவது வாங்க. ஓகே, உன் டிசி வரதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும்ல, நமக்கும் டைம் பாஸா இருக்கும்டி. ப்ளீஸ் வாடி. சரி, டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. டாடி, டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. அம்மா பரிமாற்றமாமா? வேண்டாம், நாங்களே சாப்பிட்றோம். அம்மாடி ஜெயா, நீ நீலாம்பரியோட ஃபாதர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தல்ல? நீ ஊருக்கு போகும்போது ஜோசியர் ரங்கசாமி இங்க வந்து ஒரு சீட்டு எழுதி கவர்ல போட்டு கொடுத்தாருல்ல, அதுல என்ன இருக்குன்னு படிச்சியா? எனக்கு என்ன தெரியும், அது நீங்க தானே வச்சிருந்தீங்க. அட ஆமால்ல, அதை நீ எங்கிட்டயே வச்சிருக்க சொன்னல. அதை நான் எங்க வச்சேன்னு தெரியலையே. பஞ்சாங்கத்துக்குள்ள வச்சேன். கந்தசாமி, போய் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. ஜெயா, உன் டாடி எதை பத்தி பேசுறாரு? நம்ம நீல வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. நானும் டாடியும் நீலுவோட அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு அவர் ஏதோ சீட்ல எழுதி கொடுத்தாரு. நான் ஊர்ல இருந்து வந்தோன்னு அதை ஓபன் பண்ணி பார்க்க சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அதை மறந்தே போயிட்டேன்.
எங்க ஃபேமிலி பத்தி எழுதியிருப்பாரா? நானும் அதான் நினைக்கிறேன் நீலு. உங்க ஃபேமிலி பத்தி தான் எழுதியிருப்பாரு. அவர் வேற என்ன எழுதிருக்க போறாரு? ஐயா இந்தாங்க ஐயா. இந்தா நீங்களே படிங்க டாடி. உன்னைத்தான் அவர் பிரிச்சு படிக்க சொன்னாரு. எனக்கு ஏற்கனவே சென்டிமெண்ட் ஜாஸ்தி, நான் பிரிச்சு படிக்க மாட்டேன். இந்தா நீ எப்படி? எங்க கூட அந்த கடவுள் மேல பழிய போடுறதுக்கு நீங்களும் உங்க வாழ்க்கை போதுமா? மகா யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் புரியாத சிவன் தத்துவத்தை விமர்சனம் பண்ண உங்களுக்கு யோகிதை கிடையாது. அதுல அப்படி என்னமா எழுதியிருக்கு? கொடு. உன் தோழியின் தகப்பனுக்கு மரணம் நிச்சயம். பாத்தியாமா, நீங்க 2 பேரும் அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவா எழுதியிருக்காரு பாரு. அவர்கிட்ட நிறைய சக்தி இருக்குமா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. பரவ சாஸ்திரப்படி போற நேரத்தை வச்சு கணக்கு போட்டு பார்த்தா காரியம் நடக்குமா இல்லையான்னு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவர் கணக்கு போடலையே. ஆனா டக்குன்னு எழுதிட்டாரே. இப்ப அவர் எங்க இருப்பாரு? பாம்பேல இருக்கலாம், டெல்லியில இருக்கலாம், அவ்வளவு ஏன் அமெரிக்கால கூட அவர் இருக்கலாம். எப்ப எங்க இருப்பாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எங்க இருந்தாலும் அவரு ரொம்ப கால்குலேட் பண்ணி எழுதியிருக்காரு. சரி, முடிஞ்சு போன விஷயத்தை பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? அம்மா, அவர் அடுத்த வாட்டி வரும்போது நீ கண்டிப்பா அவரை மீட் பண்ண. அப்புறம் 3 பேர் டிஃபன் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மாடி பூஜா, நீலாம்பரி, நான் வர்றேம்மா. ஓகே. அம்மாடி ஜெயா, அவங்க 2 பேரையும் நல்லா கவனிச்சுக்கணுமா. நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. வாங்கடி டிஃபன் சாப்பிடலாம். நீலு, சில அதிசய சக்திகள் இருக்கும், அதுவும் சில பேருக்கு தான் இருக்கும்னு இப்பவாவது நம்புறீங்களா? எனக்கு என்னவோ நம்பணும்னு தோணல. ஸ்கூல் காம்போசிஷன் மாதிரி எதை பத்தி பேசினாலும் அந்த சன்னியாசியோடவே லிங்க் பண்றியே. நீ அந்த டாபிக்கே விட மாட்டியா? விட மாட்டேன். அந்த சிவன் மலை சன்னியாசி கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கடவுளை அவமானப்படுத்தினதுக்கு அதுக்கான முதல் தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சிவன் மலைக்கு போகணும்னு சொல்றேன். உன் பேச்சில் சயின்டிஃபிக் ரீசன் புரியுது எனக்கு. நம்ம கண்டிப்பா சிவன் மலைக்கு போறோம், ஓகேவா? ஓகேடி, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு சிவன் மலைக்கு போகணும் இல்லையா? வீட்டுல எதையாவது சொல்லி மேனேஜ் பண்ணணும்ல. நான் போய் பூஜாவை அனுப்பிட்டு வரேன். பாய் நீலு, நான் ஈவினிங்கா வரேன். அந்த சன்னியாசி இங்க தானே இருந்தாரு. இப்ப அவரை இங்க காணோம். இதுக்கு முன்னாடிதான் அவர் இங்க இருந்தாரு. இப்போவும் இங்கதான் இருப்பாருன்றதுக்கு கேரண்டி என்ன? இங்க இருப்பாருன்னு வந்தோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாண்டி. யாரோ சன்னியாசி வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வாங்கடி. சாமி, சாமி ஒரு நிமிஷம் நில்லுங்க. சுவாமி, உங்களை போல இருக்கிற சன்னியாசி அவர் இங்கதான் இருந்தாரு. அவர் எங்க இருப்பாரு சொல்லுங்க. எங்க? இங்கயா? இங்கதான் சுவாமி, இந்த கேட்வே மாதிரி இருக்குல்ல, இங்கதான் பார்த்தோம். நீங்க உண்மையாவே அவர் இங்கதான் பாத்தீங்களா? ஆமா சாமி. பார்த்திருக்க முடியாது.
என்ன சொல்றீங்க சுவாமி? இந்த சிவன் மலைக்கு இதுதான் கைலாச வழி. இந்த வழியில மகாமுனிவர்கள் மட்டும்தான் வந்து போக முடியும். இது கைலாச வழியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் பாருங்க, பள்ளத்தாக்கு இருக்கு. இப்ப நம்பிக்கை வந்துதா? ஆமா சாமி, நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. அவர் யாருன்னு தெரியாது, ஆனா 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ ஒரு தடவை தான் அவர் மனுஷங்க கண்ணில் படுவாரு. அவரோட அனுகிரகம் கிடைச்ச அதிர்ஷ்டக்காரங்களை 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். மறுபடியும் இப்போ உங்களை பார்க்கறேன். அவர் எங்ககிட்ட பேசினதுல சில சந்தேகங்கள் இருக்கு. அதை உங்களால தீர்த்து வைக்க முடியுமா சாமி? இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. மறுபடியும் நீங்க அவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அவருடைய பார்வைப்பட்ட நீங்க தன்யம் அடைவீர்கள். உங்களை பார்த்ததில் எங்களுக்கு சந்தோஷம். போயிட்டு வாங்க. அவருடைய சொல்லுக்கு அர்த்தம் சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. ஓம் ஹரஹர மகாதேவக சம்போ சங்கரா. இந்த சிவன் மலைக்கு இதுதான் கைலாச மார்க்கம். இந்த வழியில மகான்கள் மட்டும்தான் வந்து போக முடியும். சரி வாடி போலாம். நீலு, வருத்தப்படாதடி, இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? அதுக்குள்ள பஸ் வராதுமா, கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள நிலா வந்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். நீ போ. சரிங்கம்மா. டேய், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரேன். சரி, நான் வயலுக்கு போயிட்டு வர வேலை இருக்கு. நீ வயலுக்கு போனா வீட்டுல யாரா இருப்பாங்க? நான் வர வரைக்கும் இங்கே இரு. என்னப்பா சங்கர், நல்லா இருக்கியா? சங்கர் என் பேர் இல்ல, என் பேர் கிருஷ்ணா. யமகண்ட வந்துரும், சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, இங்க என்ன நடந்தாலும் நமக்குள்ளதான் இருக்கணும். 3வது மனுஷங்களுக்கு தெரியக்கூடாது. என்ன? சரி. என்ன தீபா? சரிங்கம்மா. நீங்களா இங்கே இருங்க. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, எங்க இருக்கீங்கக்கா? அம்மா, அக்கா இங்க இருக்காங்க. நீங்க இங்க இருக்கீங்களா? நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் அக்கா கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வரேன். சரி. எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன். பொட்டு இல்லாம என் முகத்தை பார்த்து எனக்கே பழகி போச்சுக்கா. ஆனா உங்களை இப்பதான் நான் பாக்குறேன். பார்க்கும் போதே அழணும் போல இருக்கு.
ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்னோட மனசே கல்லாயிடுச்சுக்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. என் மேல இருக்கிற கோபம் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல போகாதுன்னு தெரியும். என் கூட வாங்கக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்கக்கா, அப்படி உட்கார்ந்து பேசலாம். இப்படி வந்து உட்காருங்கக்கா. இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலக்கா. அண்ணி, இதை எப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்? நல்ல காரியம் எப்படி ஆரம்பிச்சாலும் நல்லா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். நல்ல காரியத்தை எப்படி ஆரம்பிச்சா என்ன? அது வந்துக்கா, நீலாம்பரி எங்க வீட்ல இல்ல போல இருக்கு. பொண்ணோட கல்யாணத்தை பார்க்காமலே அவர் நம்மள விட்டு போயிட்டாரு. இறந்தவங்க வீட்ல ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்தா இறந்தவங்களுக்கு புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஏன் அந்த புண்ணியத்திலையும் பங்கு கேட்கலான்னு வந்திருக்கே என்ன? எவ்வளோ தெளிவா இருக்கீங்கக்கா. எப்பவுமே அவர் உங்க திறமைய பத்தி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அவளோட திறமை உனக்கு இருந்தாலும் உன் அழகு அவளுக்கு இருந்திருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு 2 வீட்டுக்கு போயிட்டு வர கஷ்டம் இருந்திருக்காதுன்னு சொல்லுவாரு. அக்கா, அவருக்கு உங்க மேலதாக்கா பாசம் அதிகம். எப்ப பார்த்தாலும் அவரு உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. சுத்தி வளைச்சு பேசாம நீ சொல்ல வந்த விஷயத்த 2 வார்த்தையில சொல்லிடு. என் பொண்ணு வர நேரமாச்சு. அது ஒண்ணும் இல்லக்கா, என் பையன் சேஷு இருக்கான்ல, அதான் என் புருஷனோட பையன். அவ ரொம்ப அழகானவனும் புத்திசாலியும் கூட. உன் வீட்டுல நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே இந்த வீட்டுல மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு எப்பவும் வராத. தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே, கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா. உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள், உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள். நீ அல்லவா பொன் தேவதை, உன்னை சேரட்டும்